எல்லாம் உள்ள நல்லடியார்களே, ஒவ்வொரு வாரம் இசா தொழுகைக்கு பிறகு, ஞாயிற்றுக்கிழமை இசா தொழுகைக்கு பிறகு திருக்குரானிலிருந்து ஒரு வசனம், அதற்கான விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இன்றைய தினத்திலே நாம் அறிந்து கொண்டிருக்கக்கூடிய வசனமானது 12வது அத்தியாயம், அதாவது யூசுப் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயத்தின் 55வது வசனத்துக்கான விளக்கங்களை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு இறைவனுக்கு ஒவ்வொரு இறை தூதருக்கும் ஒவ்வொரு சிறப்பு தன்மையை வழங்கியிருக்கான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சிறப்பு வழங்கியிருக்கான் அப்படின்னா, ஒருவர் ஒரு கனவிலே ஒரு நிகழ்வை கண்டால் அந்த நிகழ்வுக்கான விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அவர்களுக்கு இறைவன் வழங்கியிருந்தான். யூசுப் நபியுடைய வரலாறு மிகப்பெரிய வரலாறு. ஆனால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வசனம், அது தொடர்புடைய அந்த இதை மட்டும் செய்திகளை மட்டும் நம்ம பார்க்க போறோம். யூசுப் நபி அவர்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக சிறையில் தள்ளப்படுகிறார்கள். அப்படி சிறையிலே அவர்கள் தள்ளப்படும் பொழுது அந்த சிறையிலே அவர்களுடன் ஒரு 2 இளைஞர்கள் எழுதினாங்க, கையிலே உனக்கு எழுதுறாங்க. அந்த 2 பேரும் ஆளுக்கு ஒரு கனவு காண்றாங்க. அந்த கனவை யூசுப் நபியில சொல்றாங்க. அப்ப யூசுப் நபி அதற்கான விளக்கத்தை அவர்களுக்கு வழங்குறாங்க. அதுக்கு ஒரு நபர், முதல் நபர், அவர் கண்ட கனவு என்ன அப்படின்னா, அதாவது மது ரசத்துக்குள்ள அந்த குடிக்கிற மாதிரி அவர் கனவு காண்றாரு. இதை அவர் யூசுப் நபியில சொல்றாரு. அப்ப யூசுப் நபி இதற்கான விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ உன்னுடைய எஜமானருக்கு இந்த மது ரசத்தை குடித்து கொடுக்கக்கூடிய பணி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி 2வது ஒரு நபர் இருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு, அவர் ஒரு கனவு காண்றார். என்ன கனவு அப்படின்னா, அவர் தலையில ஒரு ரொட்டி துண்டு இருக்குது. அந்த ரொட்டி துண்டை என்ன செய்யறாருன்னா, ஒரு பறவை கொட்டிட்டு போகுது. அந்த கனவு அந்த நபர் காண்றாரு. அவர் யூசுப் நபி அந்த கனவை சொல்றாரு. அப்ப யூசுப் நபி அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, உனக்கு மரண தண்டனைக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி மரண தண்டனை நீங்க இறந்துட்டா உங்களுடைய தலைவர், அதாவது இறந்த பிறகு உங்களுடைய தலையை நீங்க பதவிகள் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இதை அவங்க விளக்கத்தை கொடுக்குறாங்க. இப்ப இந்த ஜெயிலுக்கு சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த 2 நபர்களும் யூசுப் நபி கனவுக்கான விளக்கம் தெரிந்தவர்கள் அப்படின்றத அறிந்து வைத்திருக்கிறான். அந்த 2 நபர்ல ஒரு நபர் என்ன செய்யறான் அப்படின்னா, அவருக்கான அந்த சிறைக்குடைய தண்டனை முடியும் போது வெளியே வந்துடும். அப்ப அந்த பகுதியினுடைய மன்னர் அவர் ஒரு கனவு காண்றார். என்ன கனவு காண்றார் அப்படின்னா, 7 கொழுத்த மாடுகள், 7 வெடித்த மாடுகளை முன்பதை போன்று ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுக்கான அந்த விளக்கத்தை அவர் அறிய முற்படுகிறார். ஆனால் அவருக்கு தெரியவில்லை. அப்ப சமுதாயத்தில் மக்கள் யாராவது தெரிஞ்சிருப்பார்களா என அவர் நினைக்கிறாரு, கேட்கிறார். ஆனா யாருக்குமே தெரியல. அப்ப யூசுப் நபியுடன் இந்த சிறையில் இருந்த இந்த கைதி வெளியே வந்தா பாத்தீங்களா, இவன் என்ன செய்யறான், இதை அறிந்து அந்த மன்னரிடம் வருகிறான். உங்களுடைய கனவுக்கான விளக்கம் தெரிந்த ஒரு நபர் இருக்கிறாரு, சிறைச்சாலையில் இருக்கிறார், அவர் பெயர் யூசுப் அப்படின்னு சொல்கிறார். அப்ப மன்னர் என்ன செய்யறாரு, அந்த யூசுப் சிறைச்சாலையிலிருந்து விடுவித்து அழைத்து வாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ என்ன செய்யறாங்க, மன்னர் கட்டளையிட்டவர் நினைச்சாங்க, அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைச்சாங்க, சிறைச்சாலையிலிருந்து அழைத்து கூட்டு வர்றாங்க. கூட்டு வந்து மன்னர் அந்த கனவை சொல்றாரு. அதுக்கான விளக்கத்தை யார் கொடுக்குறா, யூசுப் நபி கொடுக்குறான். கொடுத்தவன மன்னர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்கள் எனக்கு நம்பிக்கைக்குரிய மனிதராக மாறிவிட்டீர். நான் உங்களுக்கு எதை ஒப்படைக்க போறேன் அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை நான் ஒப்படைக்க போறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே யூசுப் நபி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, அதை தான் இறைவன் திருமறையில இந்த கரெக்டா 12வது அத்தியாயம் 55வது வசனத்துல சொல்றோம். காலஜியல் நீ அலா ஹசாயினி அலி இன்னி காஃபிருன் அலி. அதாவது இந்த வசனத்துக்கு பொருள் என்ன அப்படின்னா, இந்த பூமியில் உள்ள கருவூலத்தை என்னிடம் தாருங்கள். இந்த கருவூலத்தை பாதுகாப்பவனாகவும் இந்த கருவூலத்தை நான் எப்படி நிர்வாகம் செய்யணும் அப்படின்றத நான் அறிந்தவன் என்று யூசுப் நபி சொல்றார். அப்போ ஒரு மன்னர் என்ன சொல்றாரு, அவர் நம்பிக்கைக்குரியவராக மாறிவிட்ட உடனே ஒரு பொறுப்பு இருக்கு, ஒரு பதவி இருக்கு, அந்த பதவியை நான் தரேன்னு சொல்றாரு. ஆனா யூசுப் நபி அந்த பதவியை விரும்பி கேட்கிறான். அந்த பதவியை எங்களை தந்துருக்கா, என்ன காரணம், அந்த கருவூலத்தை பாதுகாக்கக்கூடியவனாகவும் அதை நிர்வாகம் தெரிந்தவனாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லி கேட்கக்கூடிய செய்தி. அப்போ இன்னைக்கு சமுதாயத்துல ஜமாத்திலேயோ அல்லது சமூகத்திலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ ஒரு பதவியோ ஒரு பொறுப்போ வரும் பொழுது நம்ம என்ன செய்யலாத கேட்டு வாங்கலாம். எப்ப கேட்டு வாங்கலாம் அப்படின்னா, அந்த பதவியை நம்ம கரெக்டா பயன்படுத்தி அந்த பதவியில வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடிஞ்சா அந்த பதவியை நம்ம என்ன செய்யலாம்,
வேங்கலாம் அப்படின்றத இந்த வசனம் நம்மளுக்கு காட்டியது. ஆனா அதே நேரத்துல புகாரில ஒரு செய்தி இருக்கு, 6622 ஒரு செய்தியா பதிவு செய்யப்படுது. அதுல நபிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிகாரத்தை நீங்கள் கேட்காதீர்கள், நீங்கள் அதிகாரத்தை கேட்டால் அது உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டால் நீங்கள் பொறுப்பாளிகள் என்று சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அப்படி அல்லாஹ் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு தந்துட்டான், நீங்க கேட்கல அப்படின்னா அதுக்கு பொறுப்பாளி அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தியை நம்ம அதுல பார்க்கணும். அப்ப இந்த வசனத்தை பார்க்கும்போது அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வசனத்துல வந்து நீங்க வந்து பொறுப்புகளை கேட்டு வாங்குங்க அப்படின்றான். ஆனா நபியெல்லாம் நீங்க அதிகாரத்தை கேட்காதீங்க என்றால் ரெண்டுமே ஒண்ணு. அதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதை எப்படி அப்படின்னா, நம்ம ஒரு பதவியை விரும்புறோம், பதவி விரும்புறது தப்பில்லை, அந்த பொறுப்பை நீங்க விரும்புறது தப்பில்லை. அந்த பதவியை நீங்க அந்த பொறுப்பையான வாங்கிய பிறகு அதில் கரெக்டாக நீங்கள் செயல்பட்டு அந்த வளர்ச்சி அதற்கான வெற்றியை நீங்க கொடுக்கும் பொழுது அந்த பதவி உங்களுக்கு சரியானதாக இருக்கும். ஆனா இன்னைக்கு நடைமுறை வாழ்க்கையில எப்படி இருக்கிறாங்க, ஒரு பதவியோ ஒரு பொறுப்பையோ வேணும் விரும்பக்கூடிய நினைக்கிறாங்க. அந்த பதவியின் மூலமாக நமக்கு கிடைக்கும் ஒரு புகழ் கிடைக்கும், இந்த பதவியின் மூலமாக சமுதாயத்தில் நினைச்சுவாங்க மதிப்பாங்க, அந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த அதிகாரத்தில் நினைக்கலாம் துஷ்பிரா பண்ணிக்கலாம், இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம விரும்புறா பார்த்தீங்களா. அதை தான் நம்ம ரிசல்ட் அந்த அதிகாரம் தெரிஞ்சு விடாது கேட்கக்கூடாது அப்படின்ற இதில் சொல்றாங்க. நீங்க பதவியை கேட்கலாம், எப்போ நீங்க பதவியை கேட்கலாம் அப்படின்னா நம்ம அதை திறம்பட செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்மள்ட்ட தவறான என்ன இருக்கு அப்படின்னும் போது இந்த பதவிக்கு நமக்கு ஆசைப்படக்கூடாது என்பதை தான் இந்த வசனங்களும் ஹதீஸும் நமக்கு சொல்லுது. ஆனா பதவிகளையோ பொறுப்புகளையோ இணைஞ்சா தாராளமா விரும்பி கேட்டு பெறலாம் அப்படின்றத இந்த வசனம் கிடைக்கிறது சொல்லுகிறது. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை பொறுத்தவரை ஒரு மன்னன், அந்த மன்னன் பொறுப்பு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அந்த மன்னன் வந்து இஸ்லாமியர் கிடையாது, இஸ்லாமிய ஆட்சி இங்க நடக்குது. அந்த அரசாங்கம் தான் நினைக்கிறாரு பொறுப்பை கேட்டு வாங்கி செயல்படுத்துறாங்க. அப்புறம் நம்மளும் நினைக்கலாம் இந்தியா இருக்குது, இதே போல நாடுகள் இருக்கு அப்படின்னா அங்க இஸ்லாமிய ஆட்சிகள் கிடையாது. அப்ப அதே மாதிரி நம்ம அரசாங்க வேலைகள் கிடைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், அதை எடுத்து நம்ம நினைச்சலாம் அந்த வேலையை வாங்கி திறம்பட நினைச்சலாம் செயல்படுத்த முடியும்ன்றதே இந்த வசனத்தின் மூலமா நினைச்சலாம் நம்ம பார்க்க முடியுது. எனவே கண்டித்திருக்கக்கூடியவர்களே, திருக்குறானிலிருந்து நாம் கேட்கக்கூடிய வசனங்களை செயல்படுத்தக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் ஆக்குவானாக என்று கூறி திருக்குறான் வசன விளக்குவதை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.